நலன் கருதி ஒரு ஒரு கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஏதோ மக்களுக்கு நம்மளுடைய தீர்வு நம்ம ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸு இது வந்து ஏதோ நல் பணிக்காக அது பயன்படும்ன்ற எண்ணத்தில் அது பெருசாக அவங்க எடுத்துக்கலாம். இப்போ வந்து கச்சத்தீவை திரும்ப பெற வாய்ப்பு இருக்கா? இப்போ அரசாங்கம் தரப்பில் மத்திய அரசு தரப்பில் இப்போ திரும்ப பெறதுக்கு உண்டான முயற்சி எடுத்தாலும் நீங்கள் சமஸ்தான தரப்பில் இருந்து திரும்ப பெறதுக்கு உண்டான வழி 1000% நாங்கள் நம்புகிறோம். நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லலை, மீட்டெடுத்து என் மக்களுக்கு நான் கொடுக்குறேன்னு தானே சொல்லியிருக்கேன். மீட்டெடுக்கிறதுக்கு அரசாங்கம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் அனைத்திற்கும் நீங்கள் ஒத்துக்கொள்வீங்களா? கண்டிப்பாக நாங்கள் தொட்டே எல்லா வகையிலும் நம்ம துணையாக. பல ஆண்டுகளுக்கு பிறகு தற்பொழுது இந்த கச்சத்தீவு பிரச்சனையானது மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக ஏற்பட்டிருக்கிறது. நாடு முழுவதுமே தற்பொழுது இந்த அரசியல் சூழ்நிலையில் இந்த கச்சத்தீவு விவகாரம் திரும்பவும் மேலோங்கி இருக்கிறது. அது குறித்து நம்மிடையே பேசுவதற்காக ராமநாதபுரம் சமஸ்தானத்தை சேர்ந்த திருமதி ராணி அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அவர்களிடம் கேட்கலாம். வணக்கம். இப்போ வந்து தமிழக அரசியலில் பேசு பொருளாக இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனையாக இருக்குது இந்த கச்சத்தீவு பிரச்சனை. இது பற்றி அவங்களுடைய கருத்து என்னவா? கச்சத்தீவு என்பது நம்ம பாரம்பரியமான 22 தீவுகளில் அது ஒரு தீவு. அப்போது 22ல் 1. அப்போது அந்த காலகட்டத்தில் அதில் வந்து அந்த காலத்தில் நம்மளுக்கும் கீழக்கரையில் இருக்கிற மரக்காய்ஸ்க்கும் நல்ல கார்டினல் ரிலேஷன்ஷிப். அப்போ அதில் என்னென்னா அவங்களுக்காண்டி அவங்களுக்கும் இவங்களுக்கும் நல்ல ஒரு தொடர்பு இருக்கும்போது அதில் அந்த ஃபிஷ்ஷிங்கு, அவங்களுக்கு அந்த கேட்டில் வளர்க்குறதுக்கு இங்கே அரண்மனைக்கு வேணும்போது அவங்க ஃபிஷ்ஷு இந்த மாதிரி ஆடு மாடு எது வேணுமோ அதெல்லாமே இங்கே கொடுக்க போகிறோம். அதேமாதிரி ட்ரேடு பண்ணியிருக்காங்க. முத்து, பவளம், டெக்ஸ்டைலு, டச்சு, ஃப்ரெஞ்சு, இதே மாதிரி போர்ச்சுகீஸ் எல்லாத்துக்கிட்டுமே ட்ரேடு இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து அதெல்லாம் ஒன்றுக்கும் அவங்க எல்லாருமே ட்ரேடோட கனெக்டட் இருக்காங்க. இது அதுக்கும் பயன்பட்டுட்டு இருந்திருக்கு மெயின்டைன். அதுதான் இப்போ ஒரு கனெக்ஷன். கச்சத்தீவு ஒப்பந்தம் செய்யும் பொழுது இந்த ராமநாதபுரம் சமஸ்தானம் வந்து என்ன செஞ்சுருக்கீங்க? ஆக்சுவலாக வந்து 74ல் என்னோட பெரிய மாமன் மன்னர் ராமநாத சேதுபதி இருந்தார். அப்போ அம்மையார் இந்திரா காந்தி அம்மா பிரைம் மினிஸ்டர் இருக்கும்போது இங்கே வந்திருக்காங்க. அந்த காலகட்டத்தில் அவங்களுக்குள்ள டெல்லியிலேருந்து வந்திருக்காங்க. இங்கே நம்ம ராஜாவும் நம்ம எல்கைக்கு வந்திருக்கும்போது அந்த ஒரு கார்டினலில் ராமேஸ்வரம் டெம்பிளுக்கு வந்திருக்காங்க. பேசிட்டு அந்த மாதிரி தான் இருந்திருக்காங்க. இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணும்போது அவங்க கூட தான் இருந்திருக்காங்க. பட் எங்களோட சிக்னேச்சரும் எங்களுடைய எதுவுமே அதை பற்றி கேட்கல. மாமாவும் அதை பற்றி ஒன்றும் அவங்க பெருசாக அதை எடுத்துக்கலாம். அந்த காலகட்டத்தில் நலன் கருதி ஒரு ஒரு கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஏதோ மக்களுக்கு நம்மளுடைய தீர்வு நம்ம ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸு இது வந்து ஏதோ நல் பணிக்காக அது பயன்படும்ன்ற எண்ணத்தில் அது பெருசாக அவங்க அதை எடுத்துக்கலாம். இப்போ வந்து கச்சத்தீவை திரும்ப பெற வாய்ப்பு இருக்கா? இப்போ அரசாங்கம் தரப்பில் மத்திய அரசு தரப்பில் இப்போ திரும்ப பெறதுக்கு உண்டான முயற்சி எடுத்தாலும் நீங்கள் சமஸ்தான தரப்பில் இருந்து திரும்ப பெறதுக்கு உண்டான வழி 1000% நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா என்னுடைய மக்கள் இருக்காங்க, நம்ம மக்கள் இருக்காங்க. நாட் ஓன்லி ஃபிஷ்ஷிங்கு, இதில் இருக்கிற எல்லாருக்குமே வாழ்வாதாரத்தில் அது ஒரு இடம். ஒரு இதுக்கும் ஸ்ரீலங்காவும் அந்த காலத்தில் நம்ம ஸ்ரீலங்கா வரைக்கும் நம்ம ரூலிங் சேதுபதியோடைய வம்சம் வந்து 3000 வருஷம் நம்மளுடைய பாரம்பரியம். பாண்டியாஸோட கனெக்டட், ராமாயணத்தோட கனெக்டட். எங்களுக்கு 54 டெம்பிள் இருக்குது. இதில் ராமேஸ்வரம் பிரதானம். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இந்த கச்சத்தீவுன்னு போது அதில் ஒரு 19th century ஒரு அந்தவனையார் கோயில் கட்டியிருக்காங்க. அப்போ நம்மளுக்குள்ள ஒரு கான்ட்ரவர்சி இருக்கு, நம்மளுக்கு அது ஒப்புதல் இல்லைன்னா தடுத்திருப்பாங்க. ஸோ மத நல்லிணக்கம் உள்ள சமஸ்தானம், ஜாதி மதத்துக்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது. இப்போ என்னுடைய பர்சனலாக மருமக இந்த அரண்மனையில் மருமகளாக வந்திருக்கேன். என்னுடைய ஆசலும் என்னுடைய ஆர்வமும் நான் இப்போது நம்ம இருக்கும்போது போன நம்ம அம்மா ஜெயலலிதா அம்மா சிஎம்மாக இருக்கும்போது அது கடுமையாக அவங்க அதுக்கு முயற்சி செஞ்சாங்க. கேஸ் எல்லாம் ரெடி பண்ணாங்க. அப்போது வந்து பேப்பர்ஸ் எல்லாம் கேட்டாங்க. அப்போது ராஜா இருந்தாங்க, ஃபுல்லாக சொல்கிறாங்க. அதே மாதிரி மாமா இருக்கும்போது, பெரிய மாமா இருக்கும்போது, பெரிய ராணிந்திரதேவனாச்சர் இருக்கும்போது பேப்பர்ஸ் எல்லாம் கொண்டு போய் டெல்லியில் கேட்கும்போது சப்மிட் பண்ணியிருக்காங்க. அப்பயும்
முயற்சி எடுத்திருக்காங்க. நம்ம அப்போ சிஎம் கருணாநிதி ஐயா பெரியவங்க இருக்கும்போது அப்பயும் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் கடுமையான நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வரேன்னு சொல்லும்போது நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி சேர்ந்து நம்மளுக்கு அந்த நம்ம மக்களுக்கு அங்கே வர ஃபிஷ்ஷிங் அந்த காலத்தில் துடுப்பில் தான் மீன் பிடிச்சிருப்பாங்க, சின்ன சின்ன போட்டில் போயிருப்பாங்க. அது ஒரு பெருசாக தெரியல, ஒரு சின்ன மீகராக ஒரு 44 இதில் டிஃப்ரென்ஸில் இருக்கிற மைல்கள் டிஃப்ரென்ஸில் இருக்கிறதுனால அது ஒரு பெருசாக தெரியல. இப்போது கால சூழ்நிலை காரணமாக எல்லாம் போட்டு பெரிய ஷிப்பு நைலான் இது வரும்போது மீனெல்லாம் ஓடிடுது சத்தத்தில். ஸோ அது ப்ரீச் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க தாண்டி போயிடுறாங்க. அது அறியாமல் செய்கிற சூழ்நிலை காரணமாக சில டைம் வந்து மீனவர்கள் பேரை சொல்லி வேறு அதர் பீப்புள் கூட அதை மிஸ்யூஸ் பண்ணி மீனவர்கள் பேரை சொல்லி பண்ணும்போது அப்பாவி மனிதர்களாக இருக்கிற நம்ம மீனவர் சமுதாயம் அதில் மாட்டிக்கிறாங்க, அதில் பிரச்சனையாகுது. என்னோடய பர்சனலாக என்னோடய வேண்டுதலும் அதுதான். நம்ம சேம் கூட சொல்லியிருக்காங்க, ஐநா சபை வரைக்கும் போய் நம்ம கேஸ் போட்டு நம்ம ஜெயிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. சரி, எப்படி இருந்தாலுமே சரி, நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டாலும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டாலும் சரி, அதுக்கு நாங்கள் நம்ம அரச குடும்பம் ராஜாவும் சரி, என்னோடய சன் இப்போ ராஜா கேபிஎம் நாகேந்திர சேதுபதி இருக்காங்க ராஜா ஃபோனில், நான் அவங்களுடைய ராஜா குமரன் சேதுபதியோட மனைவி ராணி லக்குமி குமரன் சேதுபதி, என்னுடைய ஃபேமிலி பீப்புள் எல்லாருமே அதுக்கு உறுதுணையாக இருக்கும். எந்த சூழ்நிலையும் மக்களுக்கு அது வந்து சேர்ந்து அது பயனடையணும். அடுத்த கண்ட்ரி பற்றி அது நெக்ஸ்ட்டு, அதுவும் நம்மளுடைய வழி தான், தொப்புள்கொடி உறவு தான். ஃபஸ்ட்டு நம்ம மக்களுக்கு போகுதான், தானமும் தர்மமும் நம்மளுக்கு போக தானே. ஸோ அது வந்ததுன்னா வரும் பட்சத்தில் வரும் நான் நம்புகிறேன். ஸோ மக்கள் எல்லாமே கூட சேர்ந்து அது சப்போர்ட்டாக இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும்னு என்னுடைய அந்த கஜதீவை திரும்ப பெற வகையில் அரசு நடக்கும் நடவடிக்கைகளில் நம்ம சமஸ்தான சார்பில் நீங்களும் அதுக்கு பங்கெடுத்துக்கிறீங்களா? கண்டிப்பாக பங்கெடுத்துப்போம். எந்த வகையில் கேட்டாலுமே நம்மளால் இண்டிபெண்ட்டாக ஃபிசிக்கலாக சரி, போய் நேராக போய் நின்று மக்களோட கலந்து நிற்கலாலும் சரி, இல்லை அக்ரிமெண்ட் மாதிரி நம்மளுடைய தேவைப்பட்டாலும் சரி, எனிவே சப்போர்ட்டிங் அவர் கவர்மெண்ட் ஆல் த டைம் எவ்ரி டைம் இட்ஸ். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இந்த பிரச்சனைகளை அரசியலாக பார்க்குறீங்களா? எனக்கு அதை பற்றி பெருசாக ஐடியா கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அவங்க இந்த டைமில் பேசியிருக்காங்க, அது அவங்களும் பேசியிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து பேட்டி எடுக்கிறீங்க, இது ஒரு நல்ல வாய்ப்பு. அது வெளியே வர்றதுனால சரி இன்னும் கொஞ்சம் கிளியரன்ஸ் கிடைக்கும், இன்னும் கூட மக்களுக்கு அதுக்கு மீனவ சமுதாயத்துக்கு இன்னும் பெரிய விழிப்புணர்வு வர்றதுக்கும் இது பெரிய வாய்ப்பாக இருக்கும்னு நான் கச்சத்தீவு கொடுத்தது போக வேற ஒரு ஒப்பந்தம் சமஸ்தானத்தோட போட்டதா ஒரு கருத்து சொல்லப்படுது பல்வேறு கருத்து. அது எனக்கு அதை பற்றி ஐடியா இல்லை. பட் எங்களுக்கு 22 தீவு, நல்ல தண்ணி தீவு, முயல் தீவு அதெல்லாமே இருந்துச்சு. அது பட் அதில் பேர்ல் ஃபிஷ்ஷிங் ஃபார்மிங் எல்லாமே நடக்குது, இப்போ கவர்மெண்ட் செஞ்சிட்ருக்கு. பட் இதை பற்றி எனக்கு பெருசாக ஐடியா இல்லாதனால தெரியாத பற்றி நான் பதில் சொல்லுவேன். அந்த மன்னர் ஆட்சி காலத்தில் வந்து இந்த பட்டயங்கள் கொடுத்தது அந்த மாதிரி இடங்களை பரிமாறுறது சொல்லுவாங்க. இது மாதிரி பட்டயங்கள் கொடுத்தது அவங்களுக்கு ஏதாவது? அது எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு கூட அவங்க பிஎஸ்ஏ ஃபேமிலியிலேருந்து வந்திருந்தாங்க. அவங்க இன்னைக்கு ஏதோ ஃபங்க்ஷன் கூப்பிட்றாங்க. அப்போ நான் கேட்டேன் ஏதாச்சும் பட்டயம் இருக்கான்னு. எங்கள் முன்னோர்கள்ட்ட இருந்துச்சு, நான் தேடி பார்க்குறேன். எனக்கு இந்த ஃபங்க்ஷன் முடியட்டும், நான் கிடச்சினா கண்டிப்பாக நானே உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்க தான் கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கு அந்த தீவுக்கு அவங்கள பயன்படுத்திருக்காங்க. ஏன்னா அவங்க அந்த ஃபேமிலி தான் நம்ம ஃபேமிலி ஜென்ரலாகவே மினிஸ்ட்ரியில் இருந்திருக்காங்க. பிஎஸ்ஏ ஃபேமிலி வந்து நம்ம அரசவையில் இருந்திருக்காங்க. ஒன் ஆஃப் தி மினிஸ்டர் சீதக்காதி இருந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக கோஆர்டினேட் ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால இருக்கலாம்னு நான் நம்புகிறேன். இருக்கும் பட்சத்தில் இன்னும் அது பெரிய பெரிய வாய்ப்பு தானே. மீனவ சமுதாயம் மட்டும் இல்லை, இது நம்ம இந்திய தேசத்துக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுக்கு நம் மக்களுக்கு பெரிய கிடைக்கிற பெரிய வரப்பிரசாதம். அது நம்மளோட முன்னோர்களுடைய இடம் நம்ம வந்து அது இன்னும் ஒரு பெரிய பெருமையும் அதில் கலந்துக்கிறது பெரிய பாக்கியமாக நான் கருதுறேன். ஏற்கனவே வந்து நம்ம ராஜேஸ்வரி நாச்சியார் அவர்கள் சொல்லியிருந்தாங்க ஒரு செய்தி சேனல் சொல்லியிருக்கும்போது, கச்சத்தீவை மீட்கிறதுக்கு நாங்களே வழக்கு தொடர்ந்து அதை மீட்கிறதுக்கு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி
அதை நிறுத்த நானும் ஒரு நியூஸ் பேப்பரில் பார்த்தேன். அது நல்ல சந்தோஷம் தான். அவங்க அப்படி முயற்சி செய்யும்போது எங்களுடைய துணையும் நாங்களும் சேர்ந்தா அது செய்ய வைக்கிறோம். எல்லா வகையிலும் அவங்க துணையாக நிற்கிறது தப்பே இல்லை. நம்ம நல்ல விஷயம் தான் எடுத்து நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோன்னு சொல்லலை. அதுலேயும் என்னுடைய நாத்தினார் அவங்க நாங்கள் பிரம்மகிருஷ்ண நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லலை, மீட்டெடுத்து என் மக்களுக்கு நான் கொடுக்குறேன்னு தானே சொல்லியிருக்கேன். அப்போ அதில் நம்ம பெருமையாக தானே நம்ம கொள்ளலாம். அது தப்பே இல்லை, நல்ல விஷயம். இதை மீட்டெடுக்கிறதுக்கு அரசாங்கம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் அனைத்திற்கும் நீங்கள் ஒத்துக்குவீங்களா? கண்டிப்பாக, அதில் டவுட்டே எல்லா வகையிலும் நம்ம துணையாக வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து நீங்கள் இதை நீங்கள் செய்யுங்க, வாங்க, கூட வாங்க. இண்டிபெண்ட்டாக நான் கூட என்னை சப்மிட் பண்ண நான் ரெடி. மற்றவங்க காட்டி என்னை பர்சனலாக நான் சொல்லுவேன். அது ஒரு பாக்கியம் தானே. நம்ம மக்கள் போய் சேரும்போது அந்த காலத்தில் இது எல்லாமே அவங்க இங்கே இருக்கிற கோயிலேருந்து, இங்கே இருக்கிற காலேஜிலேருந்து, ஸ்கூல்லேருந்து, இங்கே இருக்கிற கலெக்டரேட்லேருந்து இருக்கிற அனைத்துமே அவங்க சொந்த ப்ராப்பர்ட்டியை தான் மக்களுக்காண்டி கொடுத்தாங்க. மகாராஜா சண்முக ராஜேஸ்வரி நாகநாடு செய்து லாஸ்ட் க்ரௌண்ட் பேர பிள்ளைங்க, அவங்களுக்கு கொண்டு பேர பிள்ளைங்க, என் பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க. அதுக்கு நான் ஒரு மருமகளாக இருக்கும்போது அந்த பணியில் அந்த தொண்டில் as a citizen I am ready to come along with everything. நாடு முழுவதும் தற்பொழுது இந்த கச்சத்தீவு பிரச்சனையானது மிகுந்த ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிற நிலையில் தற்பொழுது ராமநாதபுரம் சமஸ்தானத்திற்கு ஒரு வாரிசாக கருதப்படும் ராணி அவர்கள் நம்மோடு பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.